ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பெல்ட் பீம் ப்ளஸ் 1.5 ஜல்லி போடுறதை எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அஸ்திவார வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்தது மண்ணள்ளி ஜேசிபியில் கொட்டிகிட்டு இருக்கோம். ஜேசிபியில் அள்ளி போட்டு மறுபடியும் டிராக்டர்லேயும் கொண்டு வர மண் 10 லேன்னு. இது 3 to 4 நாள் ப்ராசஸ்ஸு உங்களுக்கு ஒரே வீடியோவை காட்டுறேன். சைட் ஃபுல்லாகவே மண் போட்டதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். அடுத்தது தண்ணி விட்டு கடப்பாரை போடணும். அதுக்கு சுற்றியும் ஒவ்வொரு ரூமாக பாத்தி கட்டிடணும். இங்கே பாருங்கள், இங்கே கட்டியிருக்காங்கள, இது மாதிரி பாத்தி கட்டி அதுக்கப்புறம் தண்ணி விடணும். இந்த தண்ணி விடுறதுங்கிறது நீங்கள் லாரி தண்ணியும் யூஸ் பண்ணலாம், இல்லை போர் தண்ணி இருந்தாலும் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். கடப்பாரை போடும்போது 1 அடிக்கு 1/2 அடிக்கு ஒரு டைம் போட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மண் உள்ளே நல்லா டைட்டாகும். இது மாதிரி செங்கல் வச்சு மட்டம் பண்ணணும். சைட்டை கடப்பாரை போட்டதுக்கப்புறம் 4 to 5 நாள் காய விட்டுறணும். அதுக்கப்புறம் லேபர்ஸை விட்டு இந்த மாதிரி செங்கல் அளவுக்கு உள்ளே கொட்டின மண்ணை எடுத்துடணும், வெளியில் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடணும். அந்த மண்ணை எடுத்ததுக்கப்புறம் மதுரு மண் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா டியூப் லெவல் பிடிச்சி செங்கல் வரி குத்து வரின்னு ஒன்று வைப்பாங்க. இது எதுக்குன்னா பெல்ட்டோட லெவல் ஃப்ளோர் லெவலுங்கிறது மட்டமாக இருக்கிறதுக்காக இந்த குத்து வரி ஃபுல்லாக வச்சுட்டு அடுத்தது சைடு ஃபுல்லாக பலக அடிப்பாங்க. டியூப் லெவல் மட்டும் பார்த்துட்டு விட்டுறக்கூடாது. அடுத்தது நூல் கொட்டி அலைன்மெண்ட் பார்க்கணும். அது பார்த்தது லெவலு. இது செங்கல் நேராக வைக்கிறதுக்காக நூல் பிடிச்சி செங்கல் வரி வைப்பாங்க. நூல் கட்டியாச்சு. கட்டிட்டு செங்கல் வரி பாருங்கள் ஒரே லெவலாக அக்யூரேட்டாக வைப்பாங்க. அந்த மட்டம் ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாது. அதுக்கு தகுந்த மாதிரி செங்கலை தட்டி அந்த நூலுக்கான அளவுக்கே வச்சுக்கிட்டு இருக்காங்க. நூலுக்காக செங்கல் வெஞ்சதுக்கப்புறம் அடுத்தது நம்ம என்ன பண்ணணும்னா செங்கலுக்கு இடையில இருக்கிற கேப்பெல்லாம் கலவை வச்சு ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறப்ப கரெக்டாக லெவல் பண்ணி ஃபில் பண்ணணும். செங்கல் வரி வச்சு கலவை வச்சு பேக் பண்ணதுக்கப்புறம் அந்த கலவையெல்லாம் அந்த இடத்துல சிந்தி இருக்கும். அதை க்ளீன் பண்ணிடணும். எதுக்கு க்ளீன் பண்ணோம்னா அடுத்தது பெல்ட் பீமுக்கு பலகை அடித்து அதுக்குள்ளே கம்பி போடும்போது மேடு பள்ளமாக இருக்கக்கூடாது. அதனாலேயே நீங்கள் ஃபுல்லாக கிளியர் பண்ணிடுங்க. அந்த இடத்த கூட்டி சுத்தமாக வச்சுக்கோங்க சைட்டு. அடுத்தது சென்ட்ரிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பலகையெல்லாம் வந்துருச்சு. பெல்ட் பீமுக்கு கம்பி கட்டிகிட்ருக்காங்க. பெல்ட்டுக்கு கம்பி கட்டியாச்சு. வாங்க, மேலே 3 கம்பி போட்டிருக்கோம். 3மே 12 mm, கீழேயும் 3 12 போட்டிருக்கோம். 2 12 போட்டால் போதும். கீழே 2 மேலே 2. ஆனால் நம்ம 3 போட்டிருக்கோம். கொஞ்சம் ஹெவியாக இருக்கணுங்கிற இது சைஸ் பார்த்தீங்கன்னா 1.5க்கு 5 இன்ச்சு ஹைட்டு. சைட்டு ஃபுல்லாக எல்லாத்துக்குமே கட்டியாச்சு. கம்பி கட்டி முடிச்சாச்சு. குத்துக்கல்லும் வச்சாச்சு. இங்கே பலகையை வச்சாச்சு. இதுக்கிடையில தான் நம்ம கம்பி போட போகிறோம் பெல்ட்டு. இந்த லெவலுக்காக தான் நம்ம செங்கல் குத்தணும். இங்கே பாருங்கள், லெவலிங் பாருங்கள். சைட்டு ஃபுல்லாகவே லெவல் அக்யூரேட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அவுட்ரு செவுத்தில் மட்டும்தான் நம்ம பலகை வைப்போம். இன்னர்லாம் பார்த்தீங்கன்னா 2 பக்கமுமே செங்கல் வச்சு இடையில பெல்ட்டு போட்டுருவோம். இங்கே பாருங்கள், 2 பக்கமும் செங்கல் வரி எவ்வளோ ஃபினிஷிங்காக அக்யூரேட்டாக இருக்குதுன்னு பார்த்துங்க. உள்ளே எம்சாண்ட் நம்ம ஒரு லேயர் கொட்ட போகிறோம். அடுத்தது எம்சாண்ட் போடுறதுக்கு முன்னாடி கெமிக்கல் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இது என்னதுன்னா டெர்மினேட்டரு கரையான் மருந்து எப்படி ஊற்றும்னா ஃபுல்லாக குழி பண்ணிடணும். 1/2 அடிக்கு 1/2 அடி. அப்புறம் ஓரத்துலலாம் நல்லா இது மாதிரி கடப்பாறையில் குழி பண்ணி அந்த குழிக்குள்ளே ஃபுல்லாக ஊற்றணும். இது எதுக்காகனா பில்டிங் கரையானால் பாதிக்கப்படாமல் இருக்கிறதுக்கு. கரையான் மருந்தெல்லாம் ஊற்றுனதுக்கப்புறம் லெவல் பார்க்குறாங்க 1.5 ஜல்லி போடுறதுக்கு. அங்கே பாருங்கள், செங்கல் வச்சு இந்த சைடும் அந்த சைடும் நூல் பிடிச்சிட்டு மேஸ்திரி நிற்கிறாங்க. சென்ட்ரலாக இருக்கிறவங்க அந்த மட்டத்துக்கு செங்கல் வச்சு லெவல் பண்ணுறாரு. அங்கே பாருங்கள், இந்த செங்கல் வைக்கிறாரு. இதுதான் லெவலிங்கு. இந்த அளவுக்கு தான் 1.5 ஜல்லி போடுறோம். மேலே எம்சாண்ட் தூவணும். அது 1.5 ஜல்லி போடுறதுக்கு முன்னாடி தூவிக்குவாங்க. லெவல் பண்ணிட்டாங்க. லெவல் பண்ணதுக்கப்புறம் எல்லா பக்கமும் செங்கல் வச்சு லெவல் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு டைம் நீங்கள் செக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சின்ன சின்ன இந்த கல், இந்த பீஸு, இந்த மதுரு மண்ணெலாம் உள்ளே கொட்டியிருப்போம். அதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம எடுத்துடணும். ஏன்னா 1.5 ஜல்லி போடும்போது லெவலிங் வராது. அதனால அதெல்லாம் எடுத்துகிட்டு லெவல் மட்டமாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஒரு டைம் ஃபுல்லாகவே செக் பண்ணிடுங்க. கல்லை மட்டும் எடுத்துகிட்டு விட்டுறக்கூடாது. மண்ணையும் மேசன் விட்டு நல்லா இது மாதிரி லெவல் பண்ணிடணும். எல்லா லேயரும் ஒரே மட்டமாக இருக்கணும். அப்போ தான் 1.5 ஜல்லி மேலேயும் கீழே இல்லாமல் ஒரே லெவலில் இருக்கும். டியூப்பில் போலும் ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க சைட்டில். ஓகே, எல்லாம் பார்த்தாச்சு. காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எலும்புச்சப்பழம் அரிஞ்சு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள் திஷ்டிக்காவை.
காங்கிரீட் ஸ்டார்ட் பண்ணிட்டு போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். குபேர மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம். காங்கிரீட் எல்லாமே ரேஷியோ பார்த்தீங்கன்னா M20 ரேஷியோ தான். எல்லா சைட்லேயுமே இதுதான் யூஸ் பண்ணுவாங்க. அதுதான் வந்து காங்கிரீட் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி 1.5 ஜல்லி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம பெல்ட் காங்கிரீட் போட்டுருணும். ஏன்னா 1.5 ஜல்லி போட்டால் நடக்கிறதுக்கு கலவை கொண்டு வரத்துக்கு எல்லாமே சிரமமாக இருக்கும். அதனால நம்ம வந்து பெல்ட் காங்கிரீட் போட்டது அதுக்கப்புறம் 1.5 போடுறோம். இங்கே பாருங்கள் ஃபினிஷிங் காங்கிரீட் எப்படி வருது. அதே மேஸ்திரி வச்சு மட்டம் பண்ணிகிட்டு இருப்பார் ஃபுல்லாகவே. பில்டிங்கை கீழேருந்தே பார்த்தா உங்களுக்கு தெரியாது. அதனால பக்கத்து வீட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளோர்லேருந்து உங்களுக்கு காட்டுறேன். குபேர மூலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. இங்கே பாருங்கள் அப்படியே ஃபுல்லாக போயிட்டு பாதி ஏரியா முடிஞ்சிருச்சு. இன்னும் பாதி ஏரியா இருக்குது. எப்படி போடுறாங்கன்னு உங்களுக்கு பாருங்கள். லைவ் சைட்டு லாங்கிலேருந்து வியூவிலேருந்து பார்த்தா உங்களுக்கு எல்லாமே ஓரளவுக்கு நல்லா தெரியும். கற்றுக்கிறதுக்கும் புரியும். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அதனால இந்த வியூவிலேருந்து காட்டுறேன். இங்கே பாருங்கள், இங்கே காங்கிரீட் போட்டுட்ருக்காங்க, அங்கே நிறவிட்டு இருக்காங்க. இது முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்தது 1.5 ஜல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். பெல்ட் காங்கிரீட் எல்லாமே போட்டு முடிச்சிட்டோம். அடுத்தது 1.5 ஜல்லி போடுறோம். 1.5 ஜல்லி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி கீழே மண் போட்டிருப்போம், அதுக்கு மேலே மதிர் மண் போட்டிருப்போம், அப்புறம் கடப்பாரை போட்டிருப்போம், எல்லாம் பார்த்துருப்பீங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எம்சாண்ட் ஏன் தூவுறோன்னா இந்த கரையான செட்டில் பண்ணுறதுக்காக தான் இவ்வளோ வேலை செய்கிறோம். ஒரு லேயர் ஃபுல்லாகவே எம்சாண்ட் போட்டுட்டு அடுத்தது 1.5 ஜல்லி போடுறோம். 1.5 ஜல்லி போட்டு லெவல் பண்ணுறதுக்கு இது திம்ஸுமாங்க, இது மாதிரி வச்சு தட்டணும். இதுக்கான ஃபுல் வீடியோ 1.5 ஜல்லி எப்படி A to Z நம்ம யூடியூப் சேனல்லே இருக்குது, நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 1.5 ஜல்லி ஒவ்வொரு ரூமாக போட்டுட்டு இருக்காங்க. இங்கே ஏன் போடலன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து இந்த பெட்ரூமுக்கு அட்டாச் டாய்லெட், அதனால் இங்கே போடல. அதே மாதிரி அங்கே ஏன் போடலன்னா அந்த பெட்ரூமுக்கு அது அட்டாச் டாய்லெட், அதனால் போடல. ஏன்னா பைப் லைன் போடும்போது 1.5 ஜல்லியை மறுபடியும் உடச்சி எடுத்துக்கிட்டு இருக்கணும், அதனால் போட மாட்டோம். இப்போ பாருங்கள் 1.5 ஜல்லி போட்டு ஓரளவுக்கு சைட்டு ஃபினிஷிங்காக வந்துட்டுருக்கு. 1.5 ஜல்லி ப்ளஸ் பெல்ட்டு ரெண்டும் போட்டு முடிச்சாச்சு. வீட்டோட ஃப்ளோர் லெவல் வந்துருச்சு. இது வந்து 10 to 5 நாள் நடக்கிற ப்ராசஸ் ஒரே வீடியோவில் காட்டியிருக்கேன் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் அதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறேன்.